அஸ்ஸலாமு அலைக்கும் விவஸ். இலங்கை செய்தி திருத்தம். வாங்கள் இன்னொரு லெபனானில் நடந்த யுத்த களத்தை பின்னோக்கிய இஸ்ரேல் இந்தியா நோக்கி அமெரிக்காவை நோக்கி போகிறது. அதுக்கு பின்னால் தான் பலஸ்தீன் தனிநாடு சுதந்திரம் வேணும் என்று போராட்டம் வீரர்கள். உள்நாட்டு செய்திகள். தினம் நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன். 8 பேர் மீட்பு, 2 பேர் உயிர் இழப்பு, 2 பேரை காணவில்லை என்று போட்டிருந்தேன். ஆனால் அந்த செய்தியில் மறுமூலையில் நான் சொல்ல வரேன். இலங்கை வெள்ளத்தால் மூளைமார்கள் 13 பேர்கள் அப்படியே போய்கொண்டிருந்தாங்க மனுசாவில் படிப்பதற்கு. அந்த டைமில் அந்த வாகனம் கவுந்த நாள் அதில் இருந்த ஒரு மௌலவி 2 மாணவர்களை நீச்சல் அடித்து காப்பாற்றியுள்ளார். மற்ற 11 மாணவர்களுமே உயிரை விட்டுள்ளார். அது இலங்கை சகல பிரதேசத்தையும் பாதித்துள்ளது. அதுக்கு பின்னால் 2 நாளுக்கு வெள்ளம் குறைந்த நாள் மக்கள்கள் கொஞ்சம் இதுகள் காஞ்சி கொண்டு போயது வயவாட்டையெல்லாம். உங்களுக்கு அடுத்தது மக்கள் வெள்ளம் பழங்கள்லாம் காஞ்சி வற்றி கொண்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய பல இடங்களை கூறி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை கிடைத்த தகவல்படி 11 பேரை இந்த இலங்கையில் வெள்ளத்தால் உயிரை விட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள். ஒரு இஸ்ரேல் இராணுவங்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கும்போது லெபனானோடு சமாதான பேச்சுவார்த்தை வழக்கு நடத்த தொடங்கியது. பலஸ்தீனோடு அமெரிக்க ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ரெடியாக இருப்பது. பலஸ்தீன் சுதந்திர கட்சிகள் பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கிடைப்பது நம்பிக்கையாக கூறியுள்ளார்கள். அதுபோல் பலஸ்தீன் சுதந்திர வீரர்கள் எங்களுக்கு தனி நாடு ஓணும், எங்களுக்கு தனி அரசாங்கம் ஓணும் என்று இவர்கள் வாக்கு வைத்துள்ளார்கள். பலஸ்தீன் தனிநாடாக அங்கீகரிக்கப்படுமா? பலஸ்தீன் மக்கள் என்ன நடக்கப் போகிறது? வாங்க காத்திருந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்